சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது வீட்டு ஞாபகமா இருக்கலாம், அப்பா ஞாபகமா கூட இருக்கும். அப்பா ஞாபகமா? சரி, அப்படின்னு தான் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. நான் என்ன ஊருக்கு அனுப்ப மாட்டேனா? நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணமான இத்தனை நாள்ல அது எத்தனை இடம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கும். அப்ப ஒவ்வொரு தடையும் அது ஊர்ல இருந்து இங்க கிளம்பி வந்ததும் உடனே அப்பா ஞாபகம் வருமா? அப்ப நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்பா ஞாபகம், அப்படித்தானே? புரியலங்க. உங்களால முடிஞ்சா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. உங்க தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போங்க. நான் அவளுக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாம் சரியாயிடுங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு தெரியும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, அவளும் என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா அவளுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன குழப்பங்க இருக்கு, அவ்வளவுதான். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் உங்க தங்கச்சிட்ட ஏதோ குழப்பம் இருக்குன்னு. அதே தான் இப்ப நீங்க சொல்றீங்க. ஏங்க அந்த குழப்பத்தை அதுக்குள்ளே போட்டு போட்டு புளிங்கி பெருசாக்கணும்? அது என்னன்னு என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? தயவு செஞ்சு உங்க தங்கச்சியோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல டைம் ஆகுது, போலாமா? இத வந்துட்டேங்க. அப்போ ம். என்ன காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, நாங்க கிளம்புறோம். என்ன கிளம்புறேங்கிறீங்க? இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்ல நிறைய வேலை இருக்கு, அதான். ஆமா, கடை திறப்புனா நிறைய வேலை இருக்கும். சரி, கிளம்புங்க. அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறாங்க. இது என்ன சொல்லுமா என்ன? வரேன் சார், வரேன். சரிங்க ரவி. சரி விஜய், வரேன். வரேங்க. சரிம்மா. சரிம்மா. லீலா, என்ன யோசனையில் இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கோபிகிட்ட என்ன பேசிட்டு இருந்த? என்ன கேக்குறீங்க? சாதாரணமா தான் கேக்குறேன். கோபிகிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்த மாதிரி தெரியுது. சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம், விஜய் டென்ஷன்லயே இருந்தது, நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும். விஜய்க்கும் கோபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்று தோணுது இல்லையில, கோபிகிட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு என்னமோ விஜயை கொடுமைப்படுத்துவாருன்னு தோணுது. நான் சொல்றது கரெக்டு தானே? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, புரியுதா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். வணக்கம்மா. வணக்கத்தை. ஆச்சரியமா இருக்கு, உள்ள வாங்க. வணக்கம் ரவி. வணக்கம் மாமா. உட்காரு. அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரோ, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. லீலா அக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? வாங்க ரவி. எதுக்கு வந்தோம் சொல்லுங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? கடை வைக்கலான்னு இருக்கோம். ஓ, அப்படியா? ஆமாம்மா, வீடு வீடா போய் பொருளை விற்கிறத விட ஒரு கடை வச்சு வீட்டு ஜாமான்லாம் விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஓ, தவணை முறையிலையா? தவணை முறை, ரொக்கம் ரெண்டுலையும் தான். ரொம்ப நல்ல விஷயங்க. இதை நீங்க எப்போது செஞ்சிருக்கணும். இதே லேட்டு. நேரங்களாம் வரணும் இல்லையா? கரெக்டா சொன்ன ரவி. ஆமா, யாரோ ஃபைனான்ஸ்காரங்கிட்ட ஏமாந்து போயிட்டேன்னு சொன்னாங்களே, நிஜமாப்பா? ஆமாம்மா, ஒரு ஃப்ராடு பையனை நம்பிட்டேன். ஏன்பா, நீ என் புள்ள மாணிக்க மாதிரி கருத்தா வருவ, திறமசாலியா இருப்பேன்னு நான் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ இப்படி ஏமாந்து போய் வந்து நிக்கிறியே. என்னம்மா பண்றது, டைம் சரியில்லை. டயத்தெல்லாம் குத்த சொல்லாதப்பா. கருத்துள்ள பிள்ளைக்கு கால நேரம் எப்பவும் நல்லதுதான் பண்ணும். நீ தான் கவனமா இருக்கணும். நீ என் புள்ள மாதிரி இரு. அந்த உருப்படாதவன் போஸ் மாதிரி நீ ஆயிடாத. அவன் தான் யார்கிட்ட ஏமாறுறதுன்னு முறை வச்சு ஏமாறுவான். நீ புதுசா தொழில் ஆரம்பிக்கிற, சீட்ல ஏமாந்த மாதிரி எதுலயும் ஏமாந்துறாதப்பா. இதுல எல்லாம் ஏமாற மாட்டேம்மா, இது எனக்கு தெரிஞ்ச தொழில், அதனால ரொம்ப கவனமா இருப்பேன். அக்கா, நாங்க இப்ப விஜய் வீட்டுக்கு போயிட்டு தாங்க வரோம்.
அப்படியா? எப்படி இருக்கா அவ? அதை என்னன்னு சொல்றதுக்கா? அவளை நினைக்கிறப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கும் எப்பவும் அவ நினைப்புதான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, ஏமா ஆ? ரவிக்கு ஒரு டம்ளர் குடிக்க தண்ணி கூட கொடுக்காம இங்க வந்து கதை பேசிட்டு இருக்க. தோ வா. வரேன் அத்தை. அக்கா, குழந்தை எங்கக்கா? உள்ள இருக்கான், போய் பாரு. ஆ நல்ல ஏரியாங்க அது. ஆமா உங்களுக்கு என்ன ரேட்ல கிடைச்சது? 5000 ரூபாங்க. ஆ குட்டி, செல்ல குட்டி. சு, 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 சு. ம். டிங், 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 சு, 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 சி, சிக்கு, 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 சிக்கு. எனக்கா, உன் மாமியார் தற்செயலா வராங்களா இல்ல நம்ம பேசக்கூடாதுங்கிறதுக்காக வராங்களா? தெரியல லீலா. ஆனா ரவி முன்ன மாதிரி இல்லல்ல? முன்ன மாதிரி இல்லங்கிறது தாங்க பெரிய மாற்றமே. அதுன்னு சமயத்துல தலை தூக்குனா கூட அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாருக்கா. அதுவே பெரிய விஷயம் தானே. ஆமா, இவ்ளோ மாறி இருக்காருன்னா அது பெரிய விஷயம்தான். லீலா, விஜய் வீட்டுக்கு போனியே, எப்படி இருக்கா? ஏதாவது சொன்னாளா? சொன்னாக்கா, அந்த இளங்கோ ரஸ்கல் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றானாமே. அதை நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன 2 பேரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அத்தை, குழந்தைய பாத்துட்டு போலான்னுதான். என்ன கழுத்துல புதுசா தங்கத்துல தாலி செயின் போட்டிருக்க போல இருக்கு. ஆமா அத்தை, அவர் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டினாலே ஒரு இதுதான், கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துடுறாங்க. நல்லா இருக்கா அத்தை? தங்கமாச்சே, எப்படி இருக்கும்? நல்லா இல்லாமலா இருக்கும்? நல்லாத்தான் இருக்கு. வா உட்காரு. டே இங்க என்னக்கா, பாரு. பையன் தொந்தரவு கொடுக்கறனா? இல்ல, என் பையன் எப்பவுமே எனக்கு தொந்தரவு கொடுக்கறதே இல்ல. என்னக்கா, இப்பவே பையனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட? பின்ன என்ன, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே ஒரு புள்ளைய பெத்தெடுக்க போற. அப்பதான் உனக்கு தெரியும் புள்ளையோட அருமை. அக்கா, விஜய் விஷயத்துல என்னக்கா பண்றது? நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும்க்கா. ஆமா லீலா, நானும் ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் நிலைமை அப்படி இல்லையே. நான் நினைச்சு பார்த்தா கூட அங்க போய் அவளை பார்க்க முடியாது. நல்ல வேளை நீ அவகிட்ட சொன்னதா சொன்னா. போஸ் மாமா கொஞ்ச நாள் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்கு. அப்படி என்னதான் கூடி கூடி ரகசியம் பேசுவீங்களோ 2 பேரும்? நல்ல அக்காவும் தங்கச்சியும். இல்ல, நேரமாகுது, போலாம். கிளம்பலாங்க. என்ன ரவி, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமா நீ, நிறைய வேலை இருக்கு. ஹலோ, எப்போ வந்தீங்க? சர்ப்ரைஸா இருக்கு. அத்தை இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு வந்துட்டீங்களா? சேச்சே, புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு கூப்பிடுறதுக்காக தான் வந்தோம். நீங்களும் வந்துடணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்னைக்கு? நாளைக்கு. நாளைக்கா? அநேகமா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். அப்புறம் இந்த என்னது? என்னோட விசிட்டிங் கார்டுங்க. என்னோட யூனிவர்சல் ட்ரேட்லிங்கோட விசிட்டிங் கார்டு. நல்லா ரிச்சா இருக்கு. என்னோட பிசினஸ் அந்த மாதிரி, என்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் எலைட் பீப்புள்ஸ் கூட தானே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு கார்டு அடிச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? ஜஸ்ட் 750. 7 ரூபா 50 காசா? என்ன 7 ரூபா 50 காசுன்னு வாயை பழக்கிறீங்க? என்னோட பிசினஸ் ஸ்டேட்டஸ்க்கு இது ரொம்ப கம்மி. ஆனா உங்க லெவலுக்கு இது அதிகம்னு நினைக்கிறீங்களா? ஐயோ சாரி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆமா, டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நிமி, இவங்களை கவனிச்சியா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் லீலா, உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னங்க? நீங்க எப்படி எவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்க? ஏதாவது டயட் மெயின்டைன் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இல்ல, நிம்மிக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிம்மியோட உடம்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. சீக்கிரம் ஒரு டேஞ்சரஸ் லைனை ரீச் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அதான். எதையாவது உளராம வாய் வச்சு சும்மா இருங்க. இல்ல நிம்மி, சமயத்துல உனக்கும் ஆன்ட்டிக்கு வித்தியாசம் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். அதான். சரிங்க, நாங்க கிளம்புறோம். இல்ல, டயட் பத்தி சொல்றேன்னு சொல்லாமே போறீங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க சமைச்சு அவங்களுக்கு போடுங்க, அவங்களே என்ன மாதிரி ஆயிடுவாங்க. என்ன ரவி, உங்க வீட்லயும் நீங்க தான் சமையலா? சொல்லவே இல்ல. அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்ற. மாப்பிள, கிளம்புறவங்கள சும்மா நிக்க வச்சு வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க போட்டோம். ஆமா, கிளம்புறோம். இன்னொரு நாளைக்கு வந்து சொல்லி கொடுங்க. வரேன்டா. வாங்க. வரமா. லீலா, சரவணி கவனிச்சியா? கவனிச்சியானா?
நான் அக்கா கூட தானே பேசிட்டு இருந்தேன், எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? பேசுறது வேற கவனிக்கிறது வேற. நான் உங்களை போக வேற கவனிச்சேன். என்ன கவனிச்சீங்க? அவங்க முகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப சந்தோஷமா இருக்காங்க தானே அர்த்தம். நான் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க எப்படின்னு எடை போட்டுருவேன். மாணிக்கண்ண அவங்கள நல்லபடியா தான் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா அந்த அம்மா அதெல்லாம் ஒரு பொம்பளையா? அவங்களுக்கு என்ன? ஒருத்தர் மனசு புண்படுன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம குத்தி காமிச்சு பேசுது. இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. என்னங்க நீங்க? அந்த அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா? அந்த அம்மா எப்பவும் ஏட கூட தானே பேசும். ஏன் ஹாஸ்பிட்டல்ல உங்களை பேசாத பேச்சா என்ன? அந்த அம்மா ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நிர்மலா புருஷன் சந்தோஷ் அவனுக்கு மனசுல பெரிய இவன்னு நினைப்பு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கான். அடுத்தவங்களை கண்டா இலக்காரமா போச்சு. பொண்டாட்டி வீட்டுல உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம மத்தவங்களை பார்த்து நக்கல் பேசிட்டு இருக்கான். இவனெல்லாம் எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வந்தவங்களே தெரியல. என்னங்க நீங்க எல்லார பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பின் என்ன லீலா, கோபி வீட்டுல அந்த லட்சுமணும் குமாரும், இந்த வீட்டுல அந்த அம்மாவும் சந்தோஷம். இவங்கெல்லாம் சொந்தக்காரன் நினைச்சா சந்தோஷமா வருது, எரிச்சல் தான் வருது. இதுக்கு தான் நான் யாரையுமே கூப்பிட வேணான்னு ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுட்டு எரிச்சல் பட்டு தான் வரோம். இவங்களெல்லாம் கூப்பிடணும்னு அவசியமா? சரி விடுங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். அவங்க அவங்க குணத்துல அவங்க இருக்காங்க. நீங்க எதுக்கு இதெல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கிறீங்க? நாம என்ன எப்பவுமா போயிட்டு இருக்கோம்? ஏதோ சந்தர்ப்பத்துல போறோம். இதெல்லாம் ஈஸியா எடுத்துக்கோங்க. எரிச்சல் இல்ல வருது. எரிச்சல் எல்லாம் விட்டு தள்ளுங்க. நமக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, அத பாப்போம். நீங்க எதுக்கு இதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்க? என்ன சொல்றா தமிழ் செல்வி? இந்தாங்கப்பா தண்ணி குடிங்க. அப்பா தண்ணி குடிங்கப்பா. என்னப்பா ரொம்ப களைச்சு போயிருக்க மாதிரி இருக்கு. ஏய், இதையே திரும்ப திரும்ப நீங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, உங்க அப்பன் சீக்கிரம் கிழவன் ஆயிடுவான். இல்ல இந்த அலைச்சல் எல்லாம் கொஞ்சம் குறைக்க கூடாதான்னு. என்னத்தை குறைக்க சொல்ற? வாழ்க்கையில எது குறையுது? காலையில சூரியன் உதிக்குது, காபி சாப்பிடணும், அப்புறம் பலகாரம் சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் நம்மளை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும்போது நாமளும் சுத்தி சுத்தி ஓடி சம்பாரிச்சு கடமைகளை நிறைவேற்ற வேணாமா? மனசு சோர்ந்துடக்கூடாது. எனக்கு அப்பப்போ சோறு வரும். சோறு வரும்போதெல்லாம் என் குழந்தைங்க முகத்தை பார்ப்பேன், புதுசா தெம்பு வரும். இப்ப புரியுதா நான் சொல்றது? தமிழ் செல்விக்கு புரியுதா? இத பார்த்தாலே நல்லா கீ கொடுத்த பொம்மை மாதிரி தாத்தா கிருன்னு சுத்தி சுத்தி மறுபடியும் சம்பாரிச்சு கொடுப்பாரு. எல்லாம் சின்ன விஷயம். சரி, நாளைக்கு ரவி மாப்பிள்ள கடை திறப்புலாக்கு போனேன். இந்தா பணத்தை எடுத்து உள்ள வை. அப்பா கடை திறப்புக்கு போகணும். சரி, அங்க எங்க தங்கறது? எதுக்காக தங்குறது? அது இல்லப்பா, அவ்வளவு தூரம் போறோம்ல, அங்க நம்ம லீலா பொண்ணு விஜய் பொண்ணு ஒரு நாள் தங்கிட்டு போன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, தங்குற வேலையெல்லாம் வேணாம். அதுக்கு இல்லப்பா, விஜய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. விஜயும் தான் அந்த விழாவுக்கு வருவாள்ல, அங்க பாத்துக்கிட்ட போதும். அடே ஏதாவது காரணத்தை சொல்லி வந்துடலாமா? இதுக்கு போய் பெருசா பேசிக்கிட்டு படிக்குது இல்லது, இதே ஒரு காரணமா சொல்லி வந்துடலாம். இல்ல தமிழ் செல்வி, உனக்கு புரியலன்னா அதுகிட்ட கேளு. என்ன இருந்தது இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை, காலேஜில் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்காக எல்லாரும் வந்திருந்தோம். வர்ற வழியில் பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு ஆட்டோ பஸ்ஸுன்னு தனித்தனியாக போயிட்டாங்க. நான் இவரோட வண்டியில் தான் வந்தேன். அவரோட வண்டியும் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள் எங்க இந்த நேரத்தில்? நான் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், வரீங்களா? வேற வழி இல்லை, நீங்க தான் என்ன ட்ராப் பண்ணி ஆகணும். அது சரி, பாவம் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காரு, அவர் எப்படிங்க அம்போன் விட்டுட்டு போறது? சார், நீங்க எப்படி போறீங்க? இப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டே இருந்து பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் கடை இருக்கான்னு பார்க்கணும். இப்படியே தள்ளிட்டு போனீங்கன்னா டியூப் எல்லாம் நாஸ்தி ஆயிடும் சார். நீங்க ஒன்று பண்ணுங்க, வண்டியை ஸ்டாண்ட் போட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போற வழியில ஏதாவது ஒரு மெக்கானிக் கடையில் பார்த்து யாரையாவது அனுப்பிச்சு விடுறேன், அவங்க வந்து பார்க்கட்டும். சரியா? தேங்க்ஸ். நீங்க ஏறுங்க ரதி. வரேன். போலாமா?
இப்படி லெஃப்ட்ல திரும்பி நேரா போனா மெயின் ரோட்ல ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஒரு ஆள் வண்டியை வச்சு நின்னுட்டு இருப்பாரு. அவர் வண்டி பங்க்சர். கொஞ்சம் இமீடியட்டா ஆள் அமைச்சு பார்க்க முடியுமா? இமீடியட்டா பாத்துருங்க. தனியா இருக்காரு பாவம். தம்பி இந்த டூல்ஸ் எல்லாம் எடுப்பா. நான் போய் அந்த வண்டி சரி பண்ணிட்டு வந்துடுறேன். கடையை பாத்துக்கோ. போலாமா? செல்வம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் நீங்க. வீடு வரைக்கும் கொண்டு போய் விடுறேங்க. அது இல்ல, இன்னொரு ஹெல்ப். என்ன? இந்த மாதிரி நான் சிட்டியை விட்டு தள்ளி வந்தது, நடு ரோட்டில் நின்னுட்டு இருந்ததெல்லாம் அப்பாக்கு தெரிய வேண்டாம். ஏன்? இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற காலேஜ்னாலே அப்பா அனுப்ப மாட்டாரு. அதனால லோக்கல்ல தான் கல்ச்சரல்ஸ்னு போய் சொல்லிட்டு வந்தேன். பொய் வேற சொல்லுவீங்களா? காலேஜ்ல படிக்கிற இந்த சின்ன பொய் கூட சொல்லக்கூடாதா? சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. அப்புறம் அப்பாக்கு இது எதுவும் தெரிய வேண்டாம். பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன், டிராப் பண்ணேன்னு சொல்லிடுங்க. அப்படியா? சரி சொல்றேன். அவ்வளவுதான் சொல்லணுமா? வேற ஏதாவது இருக்கா? வேண்டாம், வேற எதுவும் சொல்ல வேண்டாம். இது மட்டும் சொன்னா ஓகே, போதும். உட்காருங்க. ம்.